அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைய திருக்குறளை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது, ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும், அவ்வாறு கொண்ட துணிவு காலந்தாழ்ந்து நிற்பது குற்றமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே அதனால விளையக்கூடிய சாதகமான விஷயங்கள் மற்றும் பாதகமான விஷயங்களை பற்றி நல்லா தெளிவாக ஆராய்ந்து கொள்ளணும். அந்த செயலை தொடங்கினதுக்கு அப்புறமா ஆராய்வது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறளின் 671 அதிகாரம் வினை செயல்வகை. சரியா? வேற என்ன செய்திகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான செய்தி தான் இந்த செய்தித்தாளை பொறுத்த வரைக்கும். நாட்டில் புலிகள் காப்பகம் 58ஆக உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 58வது புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய பிரதேச மாநிலத்தில் வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த புலிகள் காப்பத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாதவ் நேஷனல் பார்க், மாதவ் தேசிய பூங்கால தான் இந்த டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது வரப்போகுது. சரிங்களா? இந்தியாவுடைய 58வது புலிகள் காப்பகம். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் அதிகமான புலிகள் காப்பகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். கிட்டத்தட்ட 9 புலிகள் காப்பகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ மத்திய பிரதேசில் நமக்கு எத்தனை புலிகள் காப்பகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 9 புலிகள் காப்பகங்கள். ஸோ செய்தி என்ன அப்படின்னா, நாட்டில் இந்தியாவில் பார்த்தோம்னா 58 புலிகள் காப்பகங்கள், மத்திய பிரதேசில் பார்த்தோம்னா அது 9 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த புலிகள் காப்பகங்கள் எதற்கு கீழே கொண்டு வரப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ புலிகள் காப்பகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அதுக்கு கீழே தான் லீகலி பார்த்தோம்னா நமக்கு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே வருது. இதுவே இன்னும் டீப்பாக போய் பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் டைகர் இருக்கு இல்லையா, 1973 ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த ப்ராஜெக்ட் டைகருக்கு கீழே தான் இந்த டைகர் ரிசர்வ்ஸ் எல்லாமே வருது. அதாவது நமக்கு ப்ராஜெக்ட் டைகருக்கு கீழே நமக்கு அந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு கீழே தான் புலிகள் காப்பகங்கள் எல்லாமே இன்க்ளூட் பண்றாங்க. சரியா? சரி, அடுத்தது இந்த புலிகள் காப்பகம்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசாங்கம் அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பார்த்தோம்னா அந்த ஏரியாவை டெசிக்னேட் பண்றது. இந்த ஏரியால இருந்து இந்த ஏரியா வரைக்கும் நமக்கு டைகர் ரிசர்வா இருக்கட்டும் அப்படின்னு அந்த ஏரியாவை டெசிக்னேட் பண்றது யாருன்னா மத்திய அரசு, மாநில அரசாங்கம் அதை யூனியன் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க. சரியா? எப்படி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஏரியாவை டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க. ஏரியாவை டிட்டர்மைன் பண்ணிட்டு NTCA அப்படிங்கிற அமைப்புக்கு அனுப்புவாங்க. NTCA யாருன்னா நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு, யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு ஃபார்வர்ட் பண்ணி அப்ரூவல் வாங்கி கொடுப்பாங்க. சரியா? இதுதான் அந்த ப்ராசஸ். இந்தியாவில் மொத்தம் 58, மத்திய பிரதேசில் மொத்தம் 9 இருக்கு. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாளில் இருந்த முக்கியமான 2 செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.